புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகரைச் சேர்ந்த 55 வயது முதியவர் கோவிந்த். இவர் உடல்நிலை சரியில்லை என கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதை உறுதி செய்த மருத்துவர்கள் அவரை தனிமைப்படுத்தினர். இந்த நிலையில் இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்காமல் மருத்துவமனை நிர்வாகம் அலைக்கழித்ததாகவும் ஆம்புலன்ஸ் தர பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவரின் உறவினர்கள் தொகுதி எம்எல்ஏ நேருவிடம் புகார் தெரிவித்தனர். அவர் மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டபோது சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து நேரு எம்எல்ஏ தலைமையில் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட சென்றபோது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் திரும்பி வந்தனர். அப்போது வழியில் வந்த மாவட்ட ஆட்சியரின் காரை நிறுத்தி எம்எல்ஏ நேரு மாவட்ட ஆட்சியரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் காரின் முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து நேரு எம்எல்ஏ மற்றும் உறவினர்களை சமாதானப்படுத்தினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீஸ் பராகரம்லாம் காட்டுவாங்க. போலீஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எங்க மேல கேஸ் போட சொல்லுவாங்க. போலீஸ் விட்டு உங்க பராகரம்லாம் தெரியாது எங்களுக்கு. பாஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கிறாங்க. தலைமை செயலர் உள்ளிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸ் இங்க கொடுக்குறாங்கன்னு நான் கேள்வி. வணங்க. இவங்க பேர் சொல்ல போட்டுங்க. இவங்க காலையிலேருந்து இவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. சார் எனக்கு வேலை இல்லைன்னு எனக்கு வேலை இல்லையா? எவ்வளோ மாமூல் தரீங்க? எங்க வச்சிருக்காங்க? நீ ஒன்று கேளுமா, நான் பார்த்துக்கலாமா? என்ன வேணா சொல்லுங்க. அப்படியே ஒரு கல்வி வர ஆஃபீஸ் வர பண்ணுங்க. நான் விட மாட்டோம். நான் உங்க ஆஃபீஸ் போனேன். நீங்க இல்ல போன் எடுக்கல. இல்ல போட்டீங்க. கார் Thank you.
என்ன கைது பண்ணுங்க, படிக்க விடாத தடுக்கிறேன்னு சொல்லி கைது பண்ணுங்க. நான் பார்த்து வேஸ்ட் வேஸ்ட் இவங்களாம் வேலையே செய்ய மாட்டாங்க. இப்படிதான் நம்ம வேலை வாங்கி ஆகணும். என் மேல உங்களை கேஸ் போட தெரியாது. போட்டேன், என் மேல கேஸ் போட்டு உங்களை சசம் பண்றாங்க. எதுக்கு